இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஒப்புக்கொள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் மொழித்திறன் வகுப்பிலே நாங்கள் கட்டுரை எழுதுவது எப்படி என்கிற தலைப்பை பார்த்து முடிப்போம். ஏற்கனவே கடிதம் பார்த்து கடிதம் முடிக்க இல்லாண்டே சில பகுதியில் சொல்ல வேண்டியது சொல்லுவோம். மாதிரி கடிதங்கள் எழுதி அனுப்புங்க, நான் திருத்தி அனுப்புறேன்னு சொன்னேன். 2 பிள்ளைகள் தான் எழுதி அனுப்பினவாங்க. 2 பேர் தான் எழுதி அனுப்பினாங்க. அவங்களுக்கு நான் திருத்தி கொடுத்தேன். நான் பர்சனலாக அனுப்பினாங்க. நான் குரூப்லாம் போட சொன்னேன். அவங்க இதில் போட்டாங்க. நான் திருத்தி கொடுத்துட்டேன். மற்ற ஆக்கள் எழுதலை. ஸோ அதுக்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது. பிறகு நான் பிஸியாக இருக்கிற டைமில் நீங்கள் எழுதி போட்டு திருத்த சொன்னால் திருத்துறது சாத்தியமும் இல்லை. ஸோ ஓகே. நீரொரு சுகாதார அமைப்பின் தலைவர் என்ற ரீதியில் உமது சூழலில் உள்ள சுகாதார சீர்கேடு தொடர்பாக பிரதேச செயலாளர் ஊடாக மாவட்ட செயலாளர் கடிதம் கொண்டு வருகிறேன்னு சொன்னால் அன்றைக்கு நான் சொன்னேன், இந்த ஊடாக எப்படி வரணும், நம்மட முகவரி உங்கள் முகவரிங்கிறது வரணும். அதுக்கு பிறகு திகதி வரணும். அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளரின் முகவரி வரணும். அதுக்கு பிறகு ஊடாக என்ற சொல் போட்டு கீழே பிரதேச செயலாளர் அவரோட முகவரியை போடணும். அப்போ என்னது அதோட அர்த்தம்? நாம கடிதம் எழுதுறோம் பிரதேச செயலாளருக்கு தான். அவருக்கு ஊடாக தான் மாவட்ட செயலாளருக்கு இந்த கடிதம் போகுது. அதுக்கு பிறகு அது அந்த ஊடாக என்கிற அந்த கன்செப்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் எழுதணுங்கிறது இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கு. வையா, அப்புறம் தலைப்பு, அப்புறம் உள்ளடக்கம், அப்புறம் இப்படிக்கு உண்மை உள்ள இவ்வளவு உள்ளடக்கப்பட வேண்டும். சரி, சாத்தாங்குடி வரையறுக்கப்பட்ட பணநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு முகாமைத்துவ உதவியாளர், இது நம்ம அன்றைக்கு பார்த்தோம் இல்லையா? தகவல் குறிப்பிட்ட எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அப்போ அட்ரஸ், நம்மளோட அட்ரஸ், பொது முகாமையாளருடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் விழிப்பு, அதுக்கப்புறம் தலைப்பு, அதுக்கப்புறம் நம்ம திறமைகள், நாம் என்னென்ன பிடிச்சிருக்கோம், என்ன ரிசல்ட்ஸ், அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் உள்ளடக்கியதாக ஒவ்வொன்றாக விஷயங்களை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எழுதி கொண்டு போனோம் இல்லையா? சரி, அது சரி. இதுவும் நாங்கள் பார்த்தோம். நம்ம ஒரு கடிதம் எழுத சொல்லி நம்ம ஒஃபிஷியல் ஒரு லெட்டர் ஒன்று டிராஃப்ட் பண்ணுற வேலையை நம்மகிட்ட ஒப்படைச்சிக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி டிராஃப்ட் பண்ணலாம்ங்கிற விஷயம் தான் அதில் நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயம். அப்போ அதை நான் சொன்னேன், உமது இலக்கம் எனது இலக்கம்ங்கிற விஷயம் இருக்கணும். இந்த எனது இலக்கம்னு சொல்லி நம்ம கட்டாயம் அலுவலக கடிதத்துக்கு ஒரு இது போடணும் இல்லையா? ஒரு நம்பர் போடுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று நாங்கள் போடுறோம், எனது இலக்கம். அது அட்ரஸ், சகல பொதுமக்களும் அந்த கிராம சேவர் பிரிவினுடைய பிரிவை நாங்கள் போட்டுட்டு விழிப்பு, அதுக்கப்புறம் தலைப்பு, அதுக்கப்புறம் விஷயத்தை நாங்கள் போட்டு நன்றி போட்டு பிரதேச செயலாளர் தான் ஒப்பம் வைக்கணும், நாம ஒப்பம் வைக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இதை நாங்கள் பார்க்கல, இதை பார்ப்போம். இது என்ன கடிதம்? தற்செயல் விடுப்பு கேட்டு அலுவலகத்தை கடிதம், லீவ் லெட்டர். லீவ் லெட்டர் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. அப்போ இது இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் உண்டு. கே சுப்பிரமணி, சார் பணியாளர், சம்பள வரிசை எண் என்ற சலரி கோடை போட்டிருக்காரு. எல்ஐசி ஆஃப் இந்தியா, வாணியம்பாடி கிளை. ஓகே, கிளை மேலாளர் எல்ஐசி ஆஃப் இந்தியா, வாணியம்பாடி கிளை. மதிப்புக்குரிய ஐயா, விடுப்பு கடிதம். நெருங்கிய உறவினர் ஒருவரது திருமணம் வரும் 16/2011 வேலூரில் நடைபெற உள்ளது. ஆனால் திருமணத்துக்கு அவசியம் செல்ல வேண்டியுள்ளது 16/2011 ஒரு நாள் மட்டும் தற்செயல் விடுப்பு அளிக்குமாறு கேஷுவல் லீவ், தற்செயல் விடுப்பு கேஷுவல் லீவ் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லது நான் இப்படி இந்த தினத்திலே மருத்துவ பரிசோதனை செய்ய செல்ல வேண்டியிருப்பதனால் எனக்கு மருத்துவ விடுமுறை மெடிக்கல் லீவ் வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2 கேள்விகள் முறைகளில் நீங்கள் எழுதலாம். கட்டாயம் கையெழுத்து வைக்கணும். ஓகே, இது ஒரு மெத்தட். தெருவிளக்கு எழுத எரியவில்லை என்று நகராட்சிக்கு கடிதம் எழுதும். இந்தியாவில் நகராட்சின்னு சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் நகர சபை, கிராம பிரதேச சபை, அதுக்கு நாம கடிதம் எழுதுவோம். அப்போ அதில் பாருங்க அட்ரஸை,
ஓகே. கே. பாஸ்கர், கமாவா? அது அந்த இது மாறி கிடக்கும். கமா தான் அது. திருநகர், கமா, வேலூர் முற்றுப்புள்ளி. ஆணையாளர், கமா, வேலூர் மாநகராட்சி, கமா. மதிப்புக்குரிய ஐயா, விளக்கு எரியாமையை தெரியப்படுத்தல். என் பெயர் கே. பாஸ்கர். நான் வேலூரின் திருநகரில் வசித்து வருகிறேன். எங்கள் தெருவில் கடந்த 2 மாதங்களாக தெரு விளக்கு எரியவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் அல்லல்படுகிறார்கள். மாலை மற்றும் இரவு நேரங்களில் பாதையில் செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. எதிரில் வாகனங்கள் வருவதை எளிதில் காண முடியவில்லை. எனவே விரைவில் தெருவிளக்கை சரி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்வார். முறை பந்தியிலும் எப்படியும் பிரச்சனை இல்லை. விஷயத்தை பொறுத்து சுருக்கமாக இல்லைனாலும் போதும். அல்லது விரிவரையில பிரச்சனையை சொல்லிட்டு அடுத்த வரியில நீங்க வேணுமானா என்ன செய்யலாம்? தீர்ப்புகளை சொல்லலாம். உங்களோட கோரிக்கைகளை சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சென்ற இடம் பற்றி நண்பனுக்கு கடிதம். இப்ப இதே உணவுமுறை கடிதம். இதே ஃபார்மட் வித்தியாசம் இல்லை. உணவுமுறை கடிதம். பேரை போட்டாச்சு. அன்புள்ள முகேஷ், நலம் நலம் அறியாமல் குந்தசாமி எழுதுவது. நான் சென்ற வாரம் என் குடும்பத்துடன் விடுமுறையை கழிப்பதற்காக கொண்டாட கன்னியாகுமரி சென்றேன். நான் சென்ற ஊர்களில் இதுவே என்னை மிகவும் கவர்ந்தது. இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் ஆகிய 3 கடல்களும் சங்கமிக்கும் இடம். இந்தியாவின் தெற்கு பகுதியான இவ்விடத்தில் சூரியன் உதயமாகும் போது இரு கண்களுக்கும் விருந்து கொண்டிருக்கும். கிழக்கில் இவ்வளவு அழகு. அங்குள்ள திருவள்ளுவர் சிலை மிகவும் தத்ரூபமாக செதுக்கியுள்ளதன் மூலம் தமிழனின் திறமை புலனாகின்றது. விவேகானந்தர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம் போன்றவையும் என்னை கவர்ந்தன. நான் மிகவும் மன திருப்தியுடன் ஊர் திரும்பினேன். நீயும் ஒரு முறை அங்கு சென்று வா. ஒரு நாள் வீட்டுக்கு அவசியம் வர வேண்டும். இப்படிக்கும் பதில் கடிதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆர்வயர் நண்பின் லானா கந்தசாமி. சும்மா இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? நீங்க போன ஒரு கேண்டிக்கு போனதை பத்தி, நடிகை போனதை பத்தி உங்களை எழுத சொல்லி சொன்னா நீங்க வடிவாக எழுதி கொண்டு போகலாம். சரி. இப்ப பயிற்சி. ஏதாவது நான் எழுத சொன்னேன் உங்களுக்கு. கீழே தரப்பட்டுள்ள தலைப்பின் அடிப்படையாக கூட 100 சொற்களுக்கு குறைவுறாமல் கடிதம் ஒன்றை வரைக. நிரந்தர வீடு அமைப்பு சம்பந்தமா எழுத சொன்னது. அப்ப இதை எப்படி எழுதிருக்கணும்? நீங்க எழுதி காட்டல ஒருத்தர். வெரி சாரி. ஸோ நான் விளங்கப்படுத்திட்டு போனேன். கடிதத்தை ஒரு தெளிவாக வாசிங்க நன்றி. ஒரு வாசிங்க எல்லாரும் கடிதத்தை. ரைட். கடிதத்தை வாசிட்டீங்க. இந்த விஷயத்தை பார்ப்போம். உமது கிராமத்தில் வழங்கப்பட்டு வரும் நிரந்தர வீடமைப்பு திட்டம். இதான் மெயின் விஷயம். நீங்க உங்களுக்கு வீடு கிடைக்கல. ஸோ உங்களோட விஷயங்களை நீங்க சொல்லி வீடமைப்பு அதிகார சபையின் தலைவருக்கு நீங்க கடிதம் எழுதணும். பிரதி பிரதேச செயலாளர், கிராம அலுவலகம். அப்ப இந்த கடிதம் எப்படி எழுதணும்டா? முகவரியும் திகதியும் எழுதுபவருடையது. அப்புறம் உள் முகவரி பெறுபவருடையது. தலைப்பு போடணும். வீடு ஒன்றினை கோரல் அல்லது வீடமைப்பு திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றினை கோரல். ரைட். விடயத்தை போடுவீங்க. மேற்படி முகவரியில் வசித்து வரும் நான் ஒரு சமுர்த்தி உதவியாளனா உதவி பெறும் அல்லது இப்போ அசுவசும உதவி பெறும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவராக காணப்படுகின்றேன். எனது வீட்டிலே இத்தனை 4 பிள்ளைகளும் என்னும் வசித்து வருகின்ற நிலையில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பமாக எனது குடும்பம் இருப்பதனால் வருமானங்கள் பெரிதுமின்றி அவஸ்தைப்பட்டு வருகிறோம். எனினும் எமது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த வீடு எமக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே எமக்காக இந்த வீட்டினை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வடிவம் சேர்த்து போட்டுட்டு நன்றியும் முடித்து இவ்வண்ணம் இப்படிக்கு உண்மையுள்ள ஒப்பம். பிரதிகள் என்று போட்டு உண்டு பிரதேச செயலாளர். என்ன பிரதேசம்? சும்மா பிரதேசம் சும்மா பிரதேசம் எனக்கு பிரதேசம் போடலாம். பிரதேச செயலாளர் நீங்க மேல அட்ரஸ் சென்ட் பண்ணிக்கிறீங்க. உதாரணத்துக்கு மேல நீங்க காத்தான்குடி என்று பிரதேச செயலாளர் காத்தான்குடி, பிரதேச செயலாளர் மண்முனை பற்றி பிரதேச சபை அப்படி நீங்க என்ன செய்யணும்? போடுறோம். போட்டா தான் அது சரி. அதே மாதிரி கிராம அலுவலகர் என்ன செய்யணும்?
எந்த பிரிவு அப்படிங்கிறது நீங்க கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். சரியா? கிராம சேவை உத்தியோகத்தராக உங்களை கருத்தில் கொண்டு உங்கள் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் டெங்கு நுளம்பு பெருகி வருவதனால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு குறிப்பு பொது சுகாதார வைத்திய அத்தியட்சருக்கு 100 சொற்கள் கடிதம் எழுது. அவன் கடிதம் எழுத வேண்டியது நீங்க தான். இப்ப நம்ம தான் கிராம சேவை உத்தியோகத்தராக கருதி கொண்டுதான் இப்ப நம்ம பிரதேச பொது சுகாதார வைத்திய அத்தியட்சருக்கு கடிதம் எழுதப்படும். சோ இதுக்கு என்ன முறையில நாம் எழுதலாம்? கிராம சேவை உத்தியோகத்தர் என்ற ஒரு அட்ரஸ் ஒன்று நீங்க போடணும். போய் அட்ரஸ் அதெல்லாம் நம்ம உண்மையா தான் போடணும்னு கட்டாயம் இல்லை. விருப்பமான மாதிரி ஒரு இது ஒன்று நீங்க போடணும். அப்புறம் டேட் போடணும். அப்புறம் அவரோட அட்ரஸ் போடணும். பொது சுகாதார வைத்திய அத்தியட்சகர் ஒரு பிரதேச சபையை போட்டு அந்த பிரதேசத்துல பேரை போடணும். தலைப்பு போடணும். டெங்கு நுளம்பை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தல் அல்லது கோரல் அப்படின்னு போட்டு விஷயத்தை நீங்க அங்கே எழுதி எமது பிரதேசத்துல இத்தனை மக்கள் வாழ்றாங்க. இந்த கிராம உத்தியோகத்தர் இத்தனை குடும்பங்கள் இருக்குது. இவ்வளவு குடும்பங்களுக்கு மீதான இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஸோ நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க ஸோ இதில் நீங்க எழுதி பயிற்சி பெற்றால் தான் உங்களுக்கு லேசி போட்டிக்கு நீங்க எழுதி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்க போவோம் கட்டுரை எழுதுவது எப்படி. அப்போ உங்களுக்கு கடிதத்துல மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 விஷயம், பிரதிகள் போடுவது எப்படிங்கிற விஷயம் நான் சொல்லி தந்துட்டேன். ஊடாக கடிதம் எழுதுவது எப்படி, ஊடாக எப்படி கடிதம் எழுதுறங்கிற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஸோ ஊடாக இதே மாதிரி பிரதிகள் இந்த 2 விடயங்களும் என்ன மாதிரி நாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் போடணுங்கிற விஷயம் தான் நான் உங்களுக்கு இப்போ மெயினாக சொல்லி தந்த விஷயங்கள். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த விடயங்களை எழுதி கொண்டால் சரியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கடிதத்தில் மெயினாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறுத்தற் குறியீடுகளுக்கு முக்கியமாக புள்ளி வழங்கப்பட்டது இருக்கு. அதே மாதிரி நிறுத்தற் குறியீடுகள் எழுத்து பிழைகள் இல்லாமல் அந்த கடிதத்தை எழுதுகிறது. கோரப்பட்ட சொற்களுக்கு மேலதிகமாக எழுதாமல் குறைவாக எழுதாமல் கவனமாக எழுதுறது. இதெல்லாம் கவனத்தில் எடுத்தாச்சு. சரி, அடுத்த தலைப்புக்கு நாங்கள் வருவோம். கட்டுரை. இன்னைக்கு 8வது வகுப்பு. இன்னும் 2 வகுப்புகள் மாத்திரமே இங்கே இருக்கின்றன. ஸோ அந்த 2 வகுப்பை நாங்கள் முடிச்சுட்டு ஜென்ரல் நாலேஜ் கிளாஸ் போகிறாக்கள் அதில் தொடர்ந்து வரலாம். அடுத்த ஐக்யூ கிளாஸ் மிஸ் பண்ணாக்கள் நாங்கள் ஐக்யூ திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐக்யூவில் நீங்கள் நினைஞ்சு கொள்ளலாம். மிஸ் பண்ணாங்க நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சாக்கள் இருந்தால் ஐக்யூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்கள சொல்லிவிடுங்க. வர புதன் வியாழனில் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்குமா? சரி. சரி, கட்டுரை எழுதுவது எப்படி? இது ஒரு சிம்பிளான தலைப்பு. இதை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். இதோ நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல சும்மா அறிமுகம். பல நூற்றாண்டு காலமாக செய்யுள் வடிவமே தமிழ் இலக்கியத்திலும் தத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆரம்ப காலத்துல கட்டுரைங்கிறது ஃபேமஸ் ஆகி இருக்குல்ல, சரிதானே? ஆரம்ப காலத்துல கட்டுரை என்பது பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு விடயமாக இருக்குல்ல. செய்யுள் வடிவம் தான் ஒரு சிறந்த ஒரு வடிவமாக காணப்பட்டது. செய்யுள் வடிவம் தான் மிகச்சிறந்த ஒரு வடிவமாக காணப்பட்டு வந்தது. இலக்கிய தோரணையிலே எழுதப்படுகின்ற செய்யுள்களைத்தான் மக்களும் விரும்பினார்கள். அதே போன்று எழுத்தாளர்களும் செய்யுள் வடிவத்திலே கட்டுரைகளை படைப்பதை அந்த விஷயங்களை பெரிதும் விளங்கினார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாமே செய்யுள் வடிவத்துல தான் நிற்குது. பிறகுதான் பிற்காலத்துல உரை வடிவம் இலக்கணங்களுக்கும் செய்யுள் விளக்கம் கூறவும் சாசனங்கள் பதிவும் பயன்படுத்தப்பட்டது. ஆனா 20ஆம் நூற்றாண்டுல தான் கூடுதலாக இந்த கட்டுரை என்கின்ற ஒரு விடயம், சரிதானே? 20ஆம் நூற்றாண்டுல தான் இந்த உரை வடிவம் கட்டுரைங்கிற வடிவம் வளர்ச்சி பெற்று மக்கள் பல்வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதுங்கிறத நாங்க பார்க்கலாம். சரி, கட்டுரையே உரைநடை வெளிப்பாட்டின் முக்கிய வடிவமாக காணப்பட்டது. உரைநடையில முக்கியமானது கட்டுரை வடிவம் தான். சரியா? காவண்ணா சிவத்தம்பி ஒரு பேராசிரியர், உங்களுக்கு தெரியும். பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி தமிழ் மொழியிலே மிக பெரும் பேராசிரியர். அவர் சொல்லுகிறார்,
கட்டுரை பகுப்பாய்வுக்கான ஒரு வடிவம். விவாதித்து விவரிப்பதே அதன் பண்பு. பாவனா சிவத்தம்பி கட்டுரைக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்றாங்க. கட்டுரைங்கிறது என்ன? இது வந்து பகுப்பாய்வுக்கான அனாலிசிஸ்க்கான ஒரு வடிவம் தான். இந்த ஒரு ஒரு வடிவம் தான் சொல்றார். அது மாதிரி விவாதித்து விவரிப்பது, ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கணும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். இதுதான் ஒரு பண்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார். கானா சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் ஆசிரியர், அவர் சொன்னார், ஒரு படம் சிந்தித்தவற்றை ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தியதை எழுதுவதுதான் கட்டுரைன்னு சொல்லுகிறார். முதலாவது ஒரு தலைப்புல நாங்க என்ன செய்யணும்? சிந்திக்கணும். சிந்தியத்தை ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தின ஒழுங்குபடுத்தி எழுதும். அவர் எழுதுவதுதான் கட்டுரை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டு போறதை நாங்க பார்க்கிறோம். சரியோ? கட்டுரை என்றால் என்ன என்கின்ற தான் நாங்கள் இவ்வளவு நேரமும் உங்களோடு கலந்துரையாடிய ஒரு விடயம் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். கட்டுரைகள் வகைகள் என்ன? கட்டுரையிட வகைகள்: தர்க்க கட்டுரை, ஆர்கியூமெண்ட் எஸ்ஸேன்னு சொல்லுவோம். ஒரு விடயத்தை ஆர்கியூமெண்ட் பண்ணுவதற்காக, வாதிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கின்ற ஒரு விடயம்தான் தர்க்க கட்டுரைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு விடயத்தை தர்க்க ரீதியாக அணுகுகின்ற அந்த முறை தான் தர்க்க கட்டுரையினுடைய வடிவம். இதற்கு சில தலைப்புகள் தான் இதில் எழுத, எல்லா தலைப்பையும் தர்க்க கட்டுரையாக எழுத முடியாது. சிலதான் எழுதலாம். உதாரணமாக காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்கிறது தர்க்க ரீதியாக ஆராயக்கூடிய ஒரு கட்டுரை. சரிதானே? அந்த செய்தி கட்டுரை ஆர்டிக்கல் பொதுவான ஒரு செய்தி அட்டையாக வச்சு நாங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து செய்தி கட்டுரைகளாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். விவரண கட்டுரை டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேங்கிறது ஏதாவது ஒரு விடயத்தை விவரித்து எழுதப்படுகின்ற கட்டுரைகள். பகுப்பாய்வு கட்டுரை என்பது தகவல்களை திரட்டி அதை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்தால் அது பகுப்பாய்வு கட்டுரை. உதாரணமா நீங்க ஒரு சர்வே, ஒரு கருத்து கணிப்பு அடிப்படையாக வச்சு பகுப்பாய்வு செய்றீங்க. என்னென்ன விஷயங்கள் இப்படி நடந்ததானே இப்படி இத்தனை வீதி விபத்துகள் மோட்டார் வாகனத்தால தான் நடந்திருக்குது. ஸோ மோட்டார் வாகனத்தால் ஏற்படும் விபத்துக்களை அடிப்படையாக இந்த முடிவுக்கு வரலாம். பகுப்பாய்வு செய்து ஆராய்ச்சி செஞ்சு அதன் விளக்கங்களை சொல்ற கட்டுரை பகுப்பாய்வு கட்டுரை. அந்த ப்ராசஸ் அனலைசிஸ் எஸ்ஸேங்கிறது பொதுவாக ஒரு கம்பெனில அல்லது ஒரு பணியிடத்துல இருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு போறோம். அந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறது நாங்கள் எழுதுறோம். செயல்முறை விளக்க கட்டுரை. அடுத்த ஒத்தன்மை விளக்க கட்டுரை, அனலாகி பேஸ்ட் எஸ்ஸே, எடுத்துரைத்தல் கட்டுரை, நெரேட்டிவ் எஸ்ஸே, ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறது, வகைப்படுத்தி எழுதுறது. கூட்டு கட்டுரை மிக முக்கியமானது. என்ன? இஸ்லாம் மதத்திலும் இந்து சமயத்திலும் காணப்படுகின்ற உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பான பண்பாடுகள் பங்கேற்கிறாங்க. இஸ்லாம் சமயத்தில் எப்படி, இந்து சமயத்தில் எப்படி, இலங்கையிலும் இந்தியாவிலும் காணப்படும் கல்வி முறைகள் தொடர்பான ஒரு ஒப்பீட்டாய்வு. இலங்கை கல்வி முறைக்கும் இந்தியான கல்வி முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படி ஒப்பிட்டு சொல்லணும். இதுதான் ஃபிக்ஷனலைஸ் செய்து பெரும்பாலும் சயின்ஸ்லாம் எழுதுவாங்க. கூட்டுக்கல்வின்னு சொல்லுவோம். நம்ம இப்ப சந்திர மண்டலத்துக்கு மனுஷன் போயிட்டான். போகாத ஒரு கிரகத்தை உதாரணத்துக்கு புதன் அல்லது ஒரு செவ்வாய் கோளிலே மனிதன் குடியேறுதல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுறாருன்னா புனைவு கட்டுரை. இது வரைக்கும் யாரும் போயவில்லை. போறதுக்கான இப்பதான் முன்னாயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் அதனை புனைவு செஞ்சுதான் அந்த கருத்தை நாங்கள் நிறுவ வேண்டி வரும். சரி. அப்ப இவ்வாறு வரக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கட்டுரைகளின் அப்படின்னு நாங்க சொல்றோம். கட்டுரைகள் பல வகைப்படும். அதுல வித்தியாசமான கட்டுரைகளுக்கு அப்ப நம்ம தலைப்பை வச்சு நமக்கு தார தலைப்பை வச்சு தான் நாம முடிவெடுப்போம். இது என்ன வகையான கட்டுரை? நாம் எழுத வேண்டிய கட்டுரை ஒப்பீட்டு கட்டுரையா, அல்லது விவரண கட்டுரையா, தர்க்க ரீதியான கட்டுரையா, புனைவு கட்டுரை நம்ம எழுத சொல்லி வராது. ஸோ அந்த மாதிரியான முக்கியமான சில தலைப்புகள்ல வரலாம். இப்ப வாரத்தை வச்சு தான் நாங்க முடிவெடுப்போம். சரி. கட்டுரையை நாங்கள் எழுதுவதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, கட்டுரையை திட்டமிட வேண்டும். கட்டுரை திட்டமிடப்பட வேண்டும். எவ்வாறு இந்த கட்டுரை எழுதப்பட வேண்டும்? இதற்கான சட்டகம் என்ன?
சட்டகம் என்ற விடயம் இருக்குது இல்லையா? சட்டகம் அமைத்தலுங்கிறது மிக முக்கியமான ஒரு கட்டுரை தந்தால் கட்டுரை எழுதுவதில் ஆக முக்கியமான இந்த சட்டகம் அமைக்கிறது தான். என்ன சட்டகம்னு சொன்னா உபதலைப்புகளை நாங்கள் உள்ளடக்கி ஒரு பந்தி ஒரு உபதலைப்பை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி எழுதப்படுகின்ற போதுதான் அது ஒழுங்கான கட்டுரையாக இருக்கும். ஆகவே நான் எழுதப்போற பந்தி என்ன என்ன உபதலைப்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்கள் சட்டகம் என்று சொல்கிறோம். சரிதானே? அப்ப திட்டமிடுதல்ங்கிறதுக்குள்ள இந்த மெயினான விஷயம் மைண்ட் மேப்பிங்னு சொல்லுவோம். அதுதான் நாங்கள் சட்டகம் அமைத்தல்னு சொல்றோம். மைண்ட் மேப்பிங். அடுத்தது வடிவமைத்தல். அதை நாங்கள் ஒரு கட்டுரையாக வடிவமைக்கிறீங்க. 2வது கட்டம். முதலாவது அது திட்டமிடுறது மெயின் விஷயம். சரியா திட்டமிட்டு வடிவமைக்கிறது ரைட். அப்ப முதலாவது நாங்க பார்ப்போம் ஒரு கட்டுரையோட ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன விஷயங்கள் இடையில இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். முகவுரை. முகவுரை ஒன்று எழுதுவோம். ஒரு கட்டுரை நீங்கள் எழுதும் போது முதலாவது பந்தி முகவுரை பந்தி என்று நாங்கள் சொல்லுவோம். அதுல வந்து நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். அறிமுகம். இந்த தலைப்பு என்னத்தை பத்தி சொல்றது. உதாரணத்துக்கு ஒரு தலைப்படுத்தி நான் விளங்கப்படுத்திட்டு போறேன்னு பாருங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தற்போதைய அறிவியலில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்கள். இதுதான் தலைப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையான. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தற்போதைய அறிவியலில் ஏற்படுத்தி வரும் அல்லது தற்போதைய கல்வியில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்கள். இந்த தலைப்பு கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கல்வியில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கல்வியில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்கள். சரியா? ரைட். அப்ப என்ன நடக்கும் இப்ப இந்த தலைப்பை போட்டுட்டா இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். அப்ப செயற்கை நுண்ணறிவுண்டா என்ன அப்படிங்கிறதுக்கு முதலாவது ஒரு அறிமுகம் எழுதும். செயற்கை நுண்ணறிவோட முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த வரி எழுதுவோம். ஸோ 2 விஷயங்களை உள்ளடக்கி செயற்கை நுண்ணறிவுண்டா என்ன எங்கள் அறிமுகத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு தெரிவிக்கிற அந்த தலைப்பினுடைய பிரதான விடயத்தையும் உள்ளடக்கியதாக அந்த முதலாவது பந்தி அமையப்பட வேண்டும். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? வை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஏன் அது தேவை? அதன் முக்கியத்துவம் என்ன என்கிற விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம். 2வது பகுதியில் நாங்கள் சொல்லுவோம் பாடி. ஸோ இதுக்கு தான் நாங்கள் சட்டகம் அமைப்போம். பாடியில் என்னென்ன அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ ஒரு வட்டத்தை போடுவோம். போட்டுட்டு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வாட் ஏஐங்கிறதுல இருந்து நாங்கள் என்ன செய்வோம்டா இந்த WH கொஸ்டின்ஸ் இருக்கு தானே ஆங்கிலத்தில் இதுகளை கேட்ட முடிச்சுன்னா உபதலையை ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். வாட் அப்போ முதலாவது பந்தியில் வாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன, அதனுடைய மறைமுகம் அது அப்படி என்ன அப்படின்னா அது என்ன பிரயோகம் எல்லாம் வச்சுக்கணும். 2வது வை ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை, ஏன் அது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதன் முக்கியத்துவம் என்னங்கிற விஷயங்கள். ஹவு இதை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம், சாதகமாக எப்படி நாங்கள் இதனை கல்விக்கு பயன்படுத்தலாம். சிலது பொருத்தமாகும் சிலது பொருத்தமாகாது. எங்கெங்கெல்லாம் நாங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கல்வியில பயன்படுத்தலாம். ஸோ வி ஆர் யூசிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ப்ரிப்பேரிங் எக்ஸாம் பேப்பர்ஸ், டேக்கிங் நோட்ஸ் இல்லையா? அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம், குயிஸ் தயாரிக்கிறோம், கேம்ஸ் இதை அடிப்படையாக வைத்த பிள்ளைகளுக்கு தேடல் பொறிகள் மூலியமாக பல தகவல்களை அமையுது, நியூஸ்களை திரட்டிக் கொள்ள முடியுமாய்க்குது, பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் கொள்ள முடியுமாய்க்குது. இன்னைக்கு ஏஐ டீச்சரே இருக்குது செயற்கை நுண்ணறிவுல. எக்ஸாமினேஷன்ஸ் அதே மாதிரி இவல்யூவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஏஐ மிகப்பெரிய உதவி செய்யுது. அப்ப எங்கெல்லாம் அது உதவுது அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம்.
வென். இது எப்போது அறிமுகமானது? இப்போ உப்புத்தலைப்புகளை பாருங்க. இந்த இவ்வாறு நீங்கள் ஒரு கட்டுரை தலைப்பு எடுத்துக்கொண்டு இந்த WH கொஷன்ஸை நீங்க திரட்டும் போது உங்களுக்கு இயல்பாக தலைப்பு உருவாகி நீங்க தெரிவு செஞ்சாச்சு. எப்போது இது அறிமுகப்படுத்தப்பட்டது, இதில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்க சொல்லலாம் இல்லையா? அடுத்தது இதுல விளைவுகள், சரிதானே? இதுல விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க அழகாக ஒன்றையும் சொல்லிக் கொள்ளுங்கள். அப்ப ஒரு கட்டுரையினுடைய உடல் அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப உடல் விளக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பந்திக்கும் இடையில தொடர் விதிக்கணும். 1ஆம் பந்திக்கு 2ஆம் பந்திக்கும் இடையில சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் போகக்கூடாது. நெருக்கமான ஒரு சம்பந்தம் 1ஆம் பந்திக்கும் 2ஆம் பந்திக்கும் இடையில கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சரியோ? வெவ்வேறாக விளக்கப்பட வேண்டும், தொடர்புபடுத்தி விளக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகம். அடுத்து பன்முறை வளர்ச்சி போக்கும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக 1வது பந்தி, 2வது பந்தி, 3வது பந்திங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ஆகும் ஒரு பரிணாமம் அடைஞ்சு கொண்டு போகணுமே தவிர அடுத்த இடத்திலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லிட்டு போகக்கூடாது. படிமுறை வளர்ச்சி ஒரு சின்ன ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே மெதுவாக கூடி 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 கூடித்தான் உங்களுடைய அந்த படிமுறை வளர்ச்சி அடிப்படையில் தான் கட்டுரை விருத்தி அடைந்து செல்ல வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். பெருமானம், பயன், இந்த தலைப்பினுடைய பெருமானம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிற விஷயங்களையும் நீங்கள் விளக்கி கொண்டு போகலாம். கடைசியாக முடிவுரை, இதான் லாஸ்ட் பரா, கடைசி பந்தி. ஸோ கடைசி பந்தியை பொறுத்தவரையில இது பிரதான அம்சம். இந்த முடிவுரையில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் பிரதான அம்சம், சரிதானே? பிரதான அம்சம் என்ன இந்த கட்டுரை பேசுகின்றது, இந்த கட்டுரை எதை பேசுகின்றது என்பதை நீங்கள் கட்டாயம் கடைசியில் முடிக்கிற நேரம் சொல்ல வேண்டும். இந்த கட்டுரை எதை பற்றியது, என்ன விஷயத்தை பற்றினது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பேசுவோம். சரியா? ஓகே. ஓகே. தீர்வு, நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி நான் விளக்கிட்டு பாருங்க, தீர்வு சொல்லணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறது சம்பந்தமான தீர்வு நாங்கள் சொல்லணும். கட்டாயம் பயன்படுத்தி தான் பயன்படுத்தாது நாம என்ன செஞ்சிடுவோம், காலாவதியாகி போயிடுவோம். பிள்ளைகள் இன்னைக்கு அதை பயன்படுத்திட்டு எனவே கற்பித்தல் இதை கட்டாயம் பயன்படுத்தாமே நம்மங்கிற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் பிரதான அம்சம் நாங்கள் ஞாபகப்படுத்தி வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அடுத்தது தீர்வும் சொல்ல வேண்டும். ரைட். கட்டுரைக்கு தலைப்பு தர மாட்டாங்க, கட்டிக்கிறீங்க ஒரு கருத்து தந்துடுங்க. அந்த கருப்பொருளை வச்சு நம்ம கட்டுரை எழுதணும். அந்த கருப்பொருளுக்கு பொருத்தமான தலைப்பு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம தான் தலைப்பு போடுறோம். சரி. கடைசி அவங்களோட கருத்து, உங்களோட தனிப்பட்ட முறையிலான உங்களுடைய அவதானம் கருத்துக்களையும் நீங்கள் அதில் சொல்லிக்கொண்டு போனால் அந்த கட்டுரை ஒரு முழுமையடைந்த கட்டுரையாக இருக்கும். சரியோ? சரி. கட்டுரை எழுதும் படிமுறையை பார்ப்போம். முதலாவது பொது ஆயத்தம் இருக்க வேண்டும். முதலாவது ஒரு கட்டுரை நாங்கள் எழுத போறதுக்கு முன்னால் நம்மள்ட்ட ஒரு பொது ஆயத்தம் இருக்க வேண்டும். எப்படி இந்த கட்டுரை எழுத சம்பந்தமா நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் என்ன, இது சம்பந்தமா நமக்கு ஏற்கனவே அறிவு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு ஒரு ஜென்ரல் ரெடினஸ், பொது ஆயத்தம் என்று நாங்கள் இதனை சொல்கின்றோம். ஸோ ரெடினஸ் உங்களுக்கு வந்துட்டாமன்னு சொன்னால் இயல்பாக கட்டுரை எழுத தொடங்கினாலும். இரண்டாவது சிறப்பு ஆயத்தம். குறித்து பொது ஆயத்தம்னு சொல்றதே கட்டுரை எழுதணும், அது தேவையான நாலேஜ் அதுகளெல்லாம் எடுத்துருவோம். சிறப்பு ஆயத்தம்ங்கிறது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன இந்த சட்டம் அமைக்கிறது அந்த விஷயங்கள்லாம் தலைப்பை புரிந்து கொள்ளுதல். மெயினான விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக். இந்த டாப்பிக்கை நாங்கள் புரிந்து கொள்றேங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன தலைப்பு நமக்கு தந்திக்கிறாங்க, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி எழுதணுங்கிற விஷயங்கள் கட்டாயம் நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். தகவல் தேட்டம், தலைப்பினை புரிந்து கொள்ளல் மாத்திரமல்ல, தகவல் தேட்டம். தகவல்களை மைண்டுக்குள்ள கொண்டு வரும். கட்டுரையை கொண்டு இந்த கட்டுரை தொடர்பான தகவல்கள்
என்னென்ன தகவல் நமக்கு தெரியும்? புள்ளி விவரங்கள் தெரியுமா? ஏதாவது அறிவுறுத்தல்கள் தெரியுமா? அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க என்ன செய்யணும்? எங்களோட கான்செப்ட்க்குள்ள கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தா அது சரியாகுமா? தகவல்கள ஒழுங்குபடுத்தணும். எல்லா தகவல்களையும் கண்ட மாதிரிக்கு நாங்க எழுத இயலாது. அந்த தகவல்கள நாங்க ஒழுங்குபடுத்தி அழகாக எழுத வேண்டும். அதை ஒழுங்குபடுத்தல்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சரியா? ம். அதுக்கு பிறகு தான் கட்டுரை எழுதணும். கட்டுரை எழுதுகின்ற போது கட்டாயம் ஒருமைப்பாடு. ஒவ்வொரு பந்தி, ஒவ்வொரு வரி, ஒவ்வொரு விஷயத்துக்கு இடையிலயும் ஒரு கோஆர்டினேஷன் ஒழுங்கமைப்பு. இதுக்கு சொல்றேன் லாஜிக்கல் ஆர்டர் அண்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் 2 இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று லாஜிக். லாஜிக்கல் ஆர்டர்லயும் கட்டுரை இருக்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க இத. அடுத்து குரோனாலஜி. குரோனாலஜிக்கல். ஆங்கிலத்தில இந்த 2யும் சொல்லுவார்கள். லாஜிக்கல் ஆர்டர்ன்னு சொல்றது, நம்முடைய கட்டுரை ஒரு தர்க்கரீதியான ஒரு ஒழுங்கமைப்பிலே செல்வது கட்டாயமாக இருக்கும். என்ன தர்க்க ரீதியான ஒழுங்கமைப்பு நான் சொல்றது? என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? தர்க்க ரீதியான ஒழுங்கமைப்புன்னா என்னண்டு? கட்டுரை முதலாவது ஏன் என்பதை முதலாவது என்ன என்பதை பேச வேண்டும். அதுக்கு பிறகு தான் ஏன் என்பதை பேச வேண்டும். அதுக்கு பிறகு தான் எப்படி என்பதை பேச வேண்டும். இதுதான் லாஜிக்கல் ஆர்டர். முதலாவது என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன? சூழல் மாசடைதல் என்றால் என்ன? அந்த எண்ணெய்க்கு பிறகுதான் ஏன்? ஏன் மாசடைகிறது சூழல்? ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம்? அப்ப அவ்வாறு அதுக்கு பிறகுதான் எப்படி இதனை தடுக்கலாம்? எப்படி இதனை நாங்கள் பயன்படுத்தலாம்? என்கிற விஷயம். இதைத்தான் நாங்கள் லாஜிக்கல் ஆர்டர்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி நினைக்கிறோம், அப்புறம் என்னன்னு சொல்லலாது. நாங்கள் லாஜிக்கல் ஆர்டர் கொள்ளும்போது தர்க்க ரீதியான ஒழுங்குங்கிறதை தான் சொல்றோம். அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ன்னு சொல்றது வரலாற்று ஒழுங்கு பின்பற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நீங்க ஆறுமுக நாவலரை பற்றி கட்டுரை எழுதுகிறீங்களா? ஆறுமுக நாவலர் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, சாதித்தது, இறந்தது என்று போனா தான் அது குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் இறந்தது, அதுக்கப்புறம் அவரு செஞ்ச சேவை, அதுக்கப்புறம் அவர் பிறந்த விஷயத்த சொன்னால், அந்த கட்டுரையில ஒரு ஒழுங்கமைப்பு இல்லைன்னு நாங்க சொல்லுவோம். அங்க 2 விதமான ஒழுங்கமைப்பு கட்டாயம் இருக்கணும். ஒன்று லாஜிக்கல், அடுத்தது குரோனாலஜிக்கல். ஓகே. இது 2ம் கிளியரா பிள்ளைகள உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்கா அதுல? ஒருக்கா சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? லாஜிக்கல் ஆர்டர் அண்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பத்தி நான் இப்ப சொன்னது உங்களுக்கு சில நேரம் புதுசா இருக்கும். விளங்கிட்டா அப்படி என்னன்னு? எஸ் ஆர் நோ? சரி. அப்ப வரலாற்று ஒழுங்கு மிஸ் ஆகாம எழுதணும். தர்க்க ஒழுங்கு மிஸ் ஆகாம எழுதணும். 2ம் தான் முக்கியம். இது கவன ஈர்ப்பு. உங்களுடைய கட்டுரை ஒரு கவன ஈர்ப்புக்குரிய கட்டுரையாக இருக்க வேண்டும். அது என்னது கவன ஈர்ப்புக்குரிய கட்டுரை என்றால், வாசகரை தூண்டி இழுக்க வேண்டும். அதான் நாங்கள் கவன ஈர்ப்பு கட்டுரைன்னு சொல்றோம். உங்களுடைய கட்டுரையில நீங்க பயன்படுத்துற சொல், அதுல நீங்க பயன்படுத்துகின்ற மொழி நடை, அதுல நீங்க பயன்படுத்துகின்ற உதாரணம், உவமானங்கள், அதுல நீங்க கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள், சான்றுகள் அவை அனைத்தும் வாசகராக இருக்கக்கூடிய அதனை திருத்துபவரை க தி என்ன சொல்றேன், கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு அவரை ஈர்த்தால் தான் அவர்களால் அந்த கட்டுரையை ரசித்து வாசிக்க முடியும். இல்லாவிட்டால் இழுத்து போனா அந்த கட்டுரைக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க தானே. அவை கவன ஈர்ப்பு முக்கியம். கட்டுரையுடைய அளவு முக்கியம். எத்தனை சொல்? 300 சொல்லா? எத்தனை பந்தி? இப்படி ஏதாவது ஒரு அளவு ஒண்ணு சொல்லுவாங்க தானே. மெயினா வந்து சொல் அளவு தருவாங்க. அப்படி தந்தால் அந்த சொல் அளவை மிச்சமும் மிச்சமும் குறையாம நாங்க பார்த்துக்கொள்வோம். இதான் நான் சொன்ன மைண்ட் மேப். கொஞ்சம் பாருங்க இந்த மைண்ட் மேப் என்னன்னு சொல்லி. இந்த மைண்ட் மேப். இப்போ மைண்ட் மேப்ன்னு சொல்றது, நமக்கு தார அந்த மெயின் சப்ஜெக்ட்ட நீங்க நடுவுல போட்டுட்டு, அத ஒன்றுக்குள்ளேயுமான உபதலைப்புகள நீங்க இப்படி சைட்ல போடணும். அதுல வார உங்களுக்கு ஞாபகம் வைக்கிற நோட்ஸ் என்ன? அதுல ஐடியா என்ன? கீவேர்ட்ஸ் இதுல என்ன சொல் நம்ம சொல்லலாம்? அப்படியான விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி போட்டு கட்டுரை எழுத தொடங்கினீங்கன்டா, எழுதத் தொடங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. கட்டுரை எழுதத் தொடங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. சிம்பிளா போகும் கட்டுரை. உங்களோட பாட்டுக்கு கட்டுரை எழுதி கொண்டு போகலாம். அப்படி இல்லாம நீங்க கட்டுரைய எழுதி சிந்திச்சு போனீங்கன்னு சொன்னா, கட்டாயம் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயி நிப்பீங்க. அல்லது லாஜிக்கல் ஆர்டர குழப்பியிருப்பீங்க.
லாஜிக்கல் ஆர்டரை குழப்பிருப்பீங்க. லாஜிக்கல் ஆர்டரை குழப்பிங்க என்ன நடக்கும்? கட்டுரை வெளியீடு இல்லாமல் போகும். ஓகே, அவை கட்டாயம் கட்டுரை எழுதுவது முக்கியம் அல்ல, கட்டுரைக்கு ப்ரிப்பேர் ஆகிறது முக்கியம். இதுக்காக நீங்கள் 15 நிமிஷத்தை செலவழிக்கலாம் எக்ஸாம் பேப்பரில். நீண்ட நேரத்தை நீங்கள் எக்ஸாம் பேப்பர் செலவழித்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களோட கட்டுரை எழுத ஆரம்பிக்கலாம். எழுத ஆரம்பிச்சா எல்லாம் வீட்டுக்கு பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க. நோட்ஸ் இருக்கும், ஐடியா இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும். நோட்ஸ் இருக்கும், ஐடியா இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். ஸோ ஒவ்வொரு தலைப்பை போட்டாச்சு. அந்த ஒவ்வொரு தலைப்பை ஒன்றையும் தனித்தனி பந்தி ஆக்கியாச்சு. அந்த ஒவ்வொரு பந்தியிலையும் நாம குறிப்பிடத்தக்கூடிய விஷயத்தையும் ஐடியாவையும் கீவேர்ட்ஸையும் அடிப்படையாக வச்சு அந்த பந்தி எழுதிட்டு போனாச்சு. அந்த கீவேர்ட்ஸில் தான் மெயின் பார்ப்பாங்க. இல்லை உதாரணமாக பொருளாதாரம் சார்ந்த ஒரு கட்டுரை எழுதுறீங்கன்னா அதுல பணவீக்கம் என்று சொல், வெளிநாட்டு வேலை வாய்ப்புங்கிற சொல், அந்நிய செலாவணிங்கிற சொல், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ்களை நமக்கு சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை அந்த கட்டுரையை மதிப்பீடு செய்வதற்கு பார்ப்பார். எனவே நீங்கள் கூடுதலாக கட்டாயம் இந்த கீவேர்ட்ஸ்களையும் ஞாபகம் வச்சுக்கொண்டு ரைட். அடுத்தது சட்டகம் தயாரித்தல். சட்டகம் என்றால் என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. கிளை தலைப்புகள் தயாரித்தல், இதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். உதாரணம், மாணவர் அறிவு விருத்தியில் தொலைக்கல்வியின் ஆதிக்கம் என்ற ஒரு தலைப்பு. மாணவர் அறிவு விருத்தியில் தொலைக்கல்வியின் ஆதிக்கம். அப்ப இதுக்கு எப்படி கிளை தலைப்பு உருவாக்கலாம்? நீங்க சொல்லுங்க மாமா. ஆளுக்கு ஒரு தலைப்பு சொல்லுங்க மாமா. மாணவரனுடைய அறிவு விருத்தியில் தொலைக்கல்வியின் ஆதிக்கம், இதுக்கு என்னென்ன உபதலைப்புகளை உள்ளடக்கலாம்னு நீங்க சொல்லுங்க, நம்ம பார்ப்போம் உங்க அறிவை வச்சு. வெரி குட் சாஜித். ஒரு தலைப்பு சொல்லிடுங்க, தொலைக்கல்வி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. வெரி குட். தொலைக்கல்வியின் நன்மை தீமைகள் எவை? வெரி குட் ஹானியம். 2 தலைப்பு சொல்லிட்டீங்க. வெரி குட். வேற? வெரி குட். தாரா சொல்லிக்கிறீங்க. தொலைக்கல்வி என்றால் ஏன் கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லி திருப்பி சாஜித் சொல்லிக்கிறேன். தொலைக்கல்வி என்றால் என்ன, தற்காலத்தின் தேவைப்பாடு என்ன தெரியுங்க. மாணவர்களுக்கு தொலைக்கல்வி ஏன் அவசியம் அப்படிங்கிறது பிரியா சொல்லிக்கிறீங்க. ஓகே, வெரி குட். நீங்க சொன்ன தலைப்பு தங்க பாருங்க. தொலைக்கல்வி என்றால் என்ன, தொலைக்கல்விக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் எவை, இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் தொலைக்கல்வியின் சாத்தியப்பாடுகள் என்ன, தொலைக்கல்வியின் சாதகங்கள், தொலைக்கல்வியை வினைத்திறனாக சொல் பாருங்க. ஒவ்வொரு பந்தியை நீங்க 50 சொல்லலை, நம்ம 100 சொல் தான். தொலைக்கல்வி என்றால் என்ன, தொலைக்கல்விக்கான வாய்ப்புகள் வசதிகள் என்ன, இலங்கை போன்ற ஒரு நாடுகளில் தொலைக்கல்வியின் சாத்தியப்பாடுகள் என்ன, தொலைக்கல்வியின் சாதகங்கள் பாதகங்கள், தொலைக்கல்வி வினைத்திறனாக முன்மொழிவுகள் என்ன, ஆடிட்டு போனேன். ரைட். கட்டுரையில் அமைய வேண்டியவை
சுருக்கமாகவும் விளக்கமாகவும் கூற வேண்டும். சுருக்கமா அமைக்கணும், விளக்கமா அமைக்கணும். வாசிப்பவருக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வாசிப்பவருக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? வாசிப்பவருக்கு இன்பம் தரும். பொருத்தமான சொற்களை கையாள வேண்டும். தேவையற்ற சொற்களை சொல்வதை விட சில விடயங்களை நாங்கள் ஒரே சொல்லிட்டு போயிடலாமே. வாரிய விளக்கங்களை சொல்லிட்டு இருக்கிறத விட ஒரே சொல்லிட்டு போயிடலாம். உதாரணமாக காலனித்துவம் என்ற ஒரு சொல் போதும். போர்த்துகேயர் அந்த ஆங்கிலேயர் இலங்கைக்கு வந்து ஆட்சி செஞ்சு இலங்கையை பிடிச்சி வச்சிருந்தாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. காலனித்துவ ஆட்சிக்கு இலங்கை உட்பட்டு இருந்தது என்று சொல்லிட்டு போறது இன்னும் தெளிவான அந்த காலனித்துவம் என்ற சொல் நமக்கு தெரியுமா இருந்தால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் சிம்பிளா சொல்லிட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி பொருத்தமான சொற்களை நாங்கள் கையாளி தெரிந்திருக்கோம். ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கணும். சும்மா மேல் நோட்டமாக சொல்லுவாங்க, நுழைப்புள் மேய்கிறதாக இருக்கக்கூடாது. நம்முடைய கட்டுரைகள் நுழைப்புள் மேய்வதாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆழமானதாக சில கொஞ்சம் ஆய்வு அடிப்படையில் அமைந்ததாக அந்த கட்டுரைகள் அமைவது மிக முக்கியமானது என்பதைத்தான் இங்கு ஞாபகத்தை விரும்புகிறேன். பந்திகள் ஒழுங்குற அமைக்கப்படும். கிட்டத்தட்ட எல்லா பந்திகளும் ஒரு சமமான சொற்கள் கொண்டதாக கிட்டத்தட்ட 100% அதை சாத்தியப்படுத்த இயலாது. கிட்டத்தட்ட கொஞ்சம் எல்லாமே ஒரே அளவு பந்தியெல்லாம் இருக்கக்கூடிய அளவில் நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து பந்திகள் வந்து ஒரு ஒழுங்கு அமைப்பு பின்பற்றப்பட வேண்டும். சரிதானே? ஒவ்வொரு முதலாம் பந்திக்கும் அடுத்த பந்திக்கும் இடையில அந்த பந்திகளுக்கு இடையில ஏற்கனவே சொன்னதை போல ஒரு கோஆர்டினேஷன் இருக்க வேண்டும். உதாரணம் நாம் சொல்ல வந்த கருத்தை சொல்ல வந்தது என்ன சொன்னது என்னங்கிறது ரெண்டு விஷயம். சொல்ல வந்தது வேறு சொன்னது வேறு. பலர் நான் இதைத்தான் சொல்ல வந்தா நான் இப்படி சொல்லப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பீங்க. அப்படியா இல்லை. சொல்ல வந்ததை சொல்வதற்கு கட்டாயம் உதாரணங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கணும். சரியோ? உதாரணங்கள், பொருத்தமான உதாரணங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப தொலைக்கல்வி என்ற தலைப்பை நாங்கள் எடுத்துட்ட மாட்டோம். நாங்கள் சொல்லுவோம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினூடாக பல தொலைக்கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக இலங்கை அரசாங்கம் ஈத்தக்ஷலாவ என்ற இணையதளத்தினூடாக அழகான தொலைக்கல்விக்கான வாய்ப்பு வசதிகளை உதாரணம் போது இல்லையா? உதாரணங்கள் சொல்லுகின்ற போது அந்த தலைப்பு அந்த கருத்தை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொருத்தமான குறியீடுகளை பயன்படுத்த சொல்ல. குறியீடுங்கிறது அந்த இதைத்தான் வலிமையான உதாரணங்களா குறியீடுகளை நாங்கள் பயன்படுத்துறது. அதுகள் மிக முக்கியமான ஒரு விஷயம். பொருள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன கட்டுரையில? பொருளை விளக்கம் இல்லாம கொண்டு போறது, முன்னுக்கு பின்னுக்கு முரண் அளவுக்கு அதிகமான சொற்கள்ல சில விஷயங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போறது, சொன்னது சொல்வது தவறு, கூறியது கூறல் தவறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். அளவுக்கு அதிகமான சொற்களை பயன்படுத்த ஒரு விடயங்களை மீண்டும் மீண்டும் சொல்றது, முரண்படக்கூறுது. முன்னால நாங்க ஒன்றை சொல்றோம், தொலைக்கல்வியை வந்து மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமே இல்லை என்று சொல்றோம். பின்னால சொல்றோம் தொலைக்கல்வி இல்லாம வாழ்வு கஷ்டம், தொலைக்கல்வியை எப்படியும் பயன்படுத்தி தான் ஆகணும் என்று சொல்லணும். அது முரண், முன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பாடு வரக்கூடாது. ரைட். கூற வந்த விடயத்தை விட்டு வேறு விடயத்தை கூறுது. அவங்க தெரியும் கந்தனை பத்தி பேச சொன்னா கந்தனை பத்தி தான் பேசணும். கந்தன் வளர்த்த மாடு, அந்த மாடு கட்டியிருந்த அந்த மரத்துல நின்ற பழம், பழத்துக்குள்ள இருந்த விதை என்று கட்டுரையை எங்கோ விட்டு விட்டு வேற எங்கோ எங்களுடைய தலைப்பை நாங்கள் மாற்றிக்கொண்டு செல்லுவோம். இடத்திலேயே நின்று கொண்டு அதனை விளக்குவதற்காக வேறு உத்திகளை கையாண்டு கொண்டு செல்வதுதான் மிகச்சிறந்த துறை. ரைட். சொல் பொருள் நலிவடைந்து செல்லக்கூடாது. வளமான சொல்லையே தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வரணும். அது ஒரு பாசிட்டிவான அமைப்பில் அது போய் கொண்டிருக்கணும். கட்டுரையின் கருத்துக்கள் ஒரு உறுதியான அமைப்பில் இருக்க வேண்டுமே தவிர கட்டுரையினுடைய கருத்துக்களை நாங்கள் மிக உறுதியாக சொல்ல வேண்டும். அதை எந்த விதத்திலும் நாங்கள் நலிவடைந்து சொல்லக்கூடாது, சந்தேகத்தோடு சொல்லக்கூடாது. மிக உறுதியாக நாங்கள் இதனை சொல்லிக் கொண்டு போக வேண்டும். எனவே சுருக்கமும் தெளிவும் கட்டுரையில் இருக்க வேண்டிய சிறப்பாகக்கூடிய விஷயம்.
சுவையான தரமான மொழிநடை, மேற்கோள்கள் அதிலே அழகாக காட்டப்பட வேண்டும். ஆதாரங்கள் அதிலே மிக தெளிவாக போடப்பட வேண்டும். புள்ளி விவரங்கள் அதிலே கொடுக்கப்பட வேண்டும். தரவுகளை கொடுக்கலாம். சிலபோது புகைப்படங்கள், இது பரீட்சை சாத்தியமுள்ள புகைப்படங்கள். வரைவுகளை நாங்கள் கீறி காட்டலாம். இப்ப சிந்தனை குழல்களை, சில கேள்விகளை நாங்க கேட்கலாம் வாசகர்களிடம். ஒப்பீடுகளை செய்து காட்டலாம். உதாரணங்களை முன்வைக்கலாம். ஸோ இவ்வளவும் நாங்கள் ஒரு கட்டுரையிலே முன்வைக்கின்ற போது, அந்த கட்டுரை ஒரு சிறந்த கட்டுரையாக, எல்லோராலும் விரும்பத்தக்க கட்டுரையாக, அ அனைவராலும் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு கட்டுரையாக அது இருக்கும். அவை சுருக்கமும் தெளிவும், சுவையான தரமான மொழிநடை, மேற்கோள்களை காட்டுவது, ஆதாரங்களை காட்டுவது, புள்ளி விவரங்களை மிக அழகாக நாங்கள் சொல்லுவது. கடைசியாக வெளியிடப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கையிலே அதிக சனத்தொகை கொண்ட மாவட்டமாக கம்பஹா மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க ஆதாரம். இப்ப நாங்க ஆதாரத்தை போடலாம். பிராக்கெட்ல புள்ளி விவரவியல் திணைக்களம் 2025 அப்படின்னு போடும். அங்க பாக்குற ஆளுக்கும் ஆதாரம் நான் சொல்லி கேட்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஐக்கிய நாடுகள் சபையின் வரைவிலக்கணத்தின்படி பிள்ளை என்பவர் போன்ற நாங்கள் பிள்ளைக்கான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்ற போது அங்கே பார்க்கிற ஆட்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை அபிவிருத்தி என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு போதும் யுனெஸ்கோ குறிப்பிடுகின்ற அந்த வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் பொருளாதார அபிவிருத்தியோடு சமூக அபிவிருத்தியும் ஏற்படுவதே முறையான அபிவிருத்தியாகும். இப்ப யுனெஸ்கோ நாங்க கொண்டு வர கட்டுரையை வாசிக்கிறாங்களுக்கு என்ன தோணும்? அதே விளக்கம் உள்ள ஒரு வகையில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, சும்மா எழுதல்ல, சிலப்பி கொண்டு போகல, தெரியாத சொல்லி கொண்டு போகல, இவ்வளவு ஆதாரம், அழகான கருத்து. அப்ப நாங்க வரைவிலக்கணங்கள் இதுக்கு ஒரு பரந்த வீசி பிரிக்கும். சும்மாவே எனக்கு தான் தலைப்புல பொதுவான தலைப்புகள் தான் தருவாங்க. மிச்சம் டீப்பான தலைப்புகள் தர மாட்டாங்க. பொதுவா எல்லாருக்கும் எழுதக்கூடிய தலைப்புகள் தான் கட்டுரைக்கு வரும். ஆனா அந்த தலைப்பு சம்பந்தமா நமக்கு ஒரு வாசிப்பும் தேடலும், இந்த தலைப்பு சம்பந்தமா என்ன விஷயங்களை கொடுக்குறேன், அதுக்கு சம்பந்தமா என்ன புள்ளி விவரங்கள் இருக்கு அப்படிங்கிறது பரந்த வாசிப்பும் தேடலும் நமக்குள் இருந்தா தான், ஒரு ஜெனரல் நாலேஜ் நமக்கு இருந்தா தான் இந்த கேள்விகளுக்கு நீங்க இந்த கட்டுரைகளை மிக சிறப்பாக ரைட். பந்தயம் அமைக்கிற முறையை பொறுத்தவரையில விடயத்துக்கு ஏற்ப பந்தியினுடைய அளவை தீர்மானித்துக் கொள்ளலாம். ஒரு பந்தியில் இருக்கிறதான கருத்து தான் முன்வைக்கப்படுகிறது. தேவையில்லாத எல்லாத்தையும் ஒரே பந்தி இருக்கின்றீங்கன்னா அந்த கிரகத்துக்குள்ளே வாசிக்கிற ஆளுக்கு பந்தியின் பல்வேறு கருத்தை அறிமுகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பந்தியும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். அந்த கருத்தை ஏனைய வசனங்களினூடாக வெளிப்படுத்த வேண்டும். மூன்றும் பந்தியை முடிக்கின்ற போது நாங்கள் எதில் தொடங்கினோமோ அந்த கருத்தை நாங்கள் நிறைவே முடிக்க வேண்டும். இதனால் ஒரு சிறந்த பந்தி. சிறந்த பந்து எப்படி இருக்கும்? பிரதான கருத்து ஒன்றுதான் இருக்கும். இந்த கருத்து முதலாவது வரியிலே சொல்லப்பட்டிருக்கும். அதை ஏனைய வரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். கடைசியாக மீண்டும் அதனை வலியுறுத்தி முடிக்க வேண்டும். இப்படி நாங்கள் ஒரு பந்தியை அமைக்கின்ற போது மிக வலுவான ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரை இருக்கு. இவ்வளவுதான் கட்டுரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ வரும் தலைப்புகளை நீங்க 250 சொல்லுவதில் கட்டுரை எழுதி பாருங்க. அதிகரித்து வரும் சூழல் பிரச்சனைகளும் அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் தர மாட்டாங்க. ஒரு பந்தயமாக்கி தருவாங்க. அதுல இருந்து நாம தான் தலைப்பு எடுக்கணும். உலக காலநிலை மாற்றம், இணையதளத்தினால் ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும், அரச தொழில் மூலம் கிடைக்கும் கௌரவமும் பயன்களும், நமது நாட்டு மக்களின் ஐக்கியத்தின் அவசியம். ஸோ இப்படியான டாபிக்களை மையப்படுத்தின பந்திகளை தான் தந்து விட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க விளையாடுறதுக்கு தயாரா இருந்தாச்சு. தொழில்நுட்ப வளர்ச்சியும் எமது கடப்பாடுகளும், இலங்கையின் உல்லாச பிரையான கைத்தொழில், இலங்கையை அச்சுறுத்தும் சிறுநீரக நோய், அபிவிருத்தி. இந்த சொற்களை எல்லாம் பார்த்து தேடிக்கொள்ளுங்க நோட்ஸ்களை. அபிவிருத்திக்கு இன நல்லுறவின் முக்கியத்துவம். கட்டுரைகள் வேணுமா? கொஞ்சம் கட்டுரை எனக்கு வேணுமா? உங்களுக்கு மாதிரி கட்டுரை தேவையா? மாதிரி கட்டுரைகள் அனுப்பவா? வேணுமா உங்களுக்கு கட்டுரைகள்? சில முக்கியமான தலைப்புகள் எழுதப்பட்ட கட்டுரைகளோட தொகுப்பு நாட்டு இருக்கு. சரி, அதில் அனுப்புறேன். நீங்க கட்டுரை எழுதி அனுப்பணும். ஓகே, 8 கிளாஸ் முடிச்சுட்டு 2 கிளாஸ் தான் இருக்குது. நாளைய கிளாஸ்ல வந்து இலக்கண பகுதியை ஃபுல்லாக முடிச்சிடுவோம். நாளை அன்னைக்கு உங்களுக்கு டவுட் கிளாஸ், கடைசி கிளாஸ் வந்து உங்களுக்கு நீங்க பேப்பர் நான் அனுப்பினேன், 21 பேப்பர் அனுப்பினேன்னா அந்த 21 பேப்பர்லையும் இது வரைக்கும் நான் படிப்பிக்காத விஷயங்கள்ல வர டவுட்டுகளுக்கு எழுங்க, கிளியர் பண்ணுவோம். சரியா? அப்ப நாளைக்கு கிளாஸ்ல வந்து இலக்கண பகுதியை முடிப்போம். இன்னும் சில இலக்கண பகுதி இருக்குது, அதில் முடிப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எனக்கு நாளைக்கு ஒரு காலையில் ஞாபகப்படுத்துங்களா, கட்டுரை தொகுப்பு அனுப்ப சொல்லி குரூப்ல போடுங்க, ரிமைண்ட் பண்ணி போடுங்க. அப்போ அனுப்புவேன். இப்போ அனுப்ப மாட்டேன், இப்போ எனக்கு கிளாஸுக்கு தொடர்ச்சியாக. ஸோ நாளைக்கு மார்னிங் மாதிரி போடுங்க, நான் சொல்கிறேன்னா ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், பாய்.